Hi friends, welcome to Taste of Tongue channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சாம்பார் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு காரசாரமான வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஒரு கடாய் எடுத்துட்டு அதுல 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். நார்மல் குக்கிங் ஆயில் நீங்கள் என்ன வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தப்பருப்பு சேர்த்து பொரிய விடலாம். கடுகு உளுந்தப்பருப்பு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வெடிச்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்து வதக்கிக்கலாம். அதோட 1/4 கிலோ வெண்டைக்காய் நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெண்டைக்காயில் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அது கட் பண்ணும் போதே நமக்கு தெரியும். இப்போ நான் கிளறும் போது தெரியும் உங்களுக்கு, அப்படியே ஒன்னோட ஒன்று சேர்த்து ஒட்டிக்கும். ஸோ இதோட சேர்த்து சமைச்சோன்னா நம்மளுக்கு காய் சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது. இந்த பிசுபிசுப்பு தன்மை ஃபுல்லாக போகிற வரைக்கும் நம்ம நல்லா காயை வதக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா சாப்பிடும்போது அப்படியே வளவளப்பாக இருக்கும், டேஸ்டே இருக்காது. அதனால இந்த பிசுபிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதுவே நார்மல் கடாய் யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமாக அடியில் கறி பிடிக்கும். ஸோ பக்கத்துலேயே இருந்து கிளற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிசுபிசுப்பு கொஞ்சம் குறையணும் அப்படின்னா என்ன பண்ணணும், உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் பரப்பி அதை ஃபேனுக்கு அடியில் ஆற வச்சுடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆறுனா கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை கம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக நான் வதக்கிட்டே இருந்தேன். இப்போ பிசுபிசுப்பு தன்மை ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல் தனியா பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் இதை வதக்கணும் நல்லா. நடுவில் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் ஆயில் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். ஸோ கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்க. ஸோ இதோட நம்ம ஒரு 2 பத்த தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்து அந்த தேங்காயை இதோட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். சில பேருக்கு க்ரன்ச்சியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இன்னும் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிரன்ச்சியாக கிடைக்கும். சாம்பார் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, நான் இந்த ஸ்டேஜில் எடுத்துடுறேன். இதோட தேங்காய் பிடிக்குன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நான் பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட காரசாரமான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching, friends.